அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவான் அனைத்து உயிர்களுக்கும் இன்பத்தை கொடுப்பவர், ஆடம்பர வாழ்வு அளிப்பவர். ரிஷப ராசி முதல் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் வரை சுக்கிர பகவான் கடக்கும்போது, அதாவது கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை சுக்கிர பகவான் கடக்கும் வரை நாய் கடிக்கும், மாடு முட்டும் என்று நம்முடைய சேனலில் கடந்த பதிவில் பதிவு செய்யப்பட்டது. அதுபோல் கடந்த 2 மாதமாக பல பேரை நாய் கடித்தது. பேப்பரில், நியூஸில் நாய்க்கடி செய்திகள் தினந்தோறும் தனி நியூஸாகவே வந்தது. வருடத்தில் 20,000 பேர் நாய் கடித்து இறந்து விடுகிறார்கள் என்று ஆய்வு சொல்கிறது. சுக்கிர பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தை கடந்து விட்டார் என்றால் தொந்தரவுகள் இல்லை. எதிர்வரக்கூடிய 4 மாத காலம் கடகம், சிம்மம், கன்னி, துலாம், இந்த 4 மாத காலங்களுக்கு விலங்குகளால், பறவைகளால், பூச்சிகளால் தொந்தரவுகள் இல்லை. அடுத்து நடப்பது என்ன என்பதை இந்த பதிவில் காணலாம். கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. கடகம், சிம்ம ராசி சுக்கிரனுக்கு கடும் பகை ராசிகள். கடகம் ஓடுகின்ற நதிநீர். கடக ராசியில் சுக்கிரன் வரும்போது இந்தியாவில் வட மாநிலங்களிலும் கேரளாவிலும் அதிக கனமழை பொழியும். கடந்த வருஷம் வயநாடு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. கடகத்தில் சுக்கிரன் இருக்கும்போது தான் மேக வெடிப்பு ஏற்பட்டு கனமழை பொழிந்தது. ஓரிரு மணி நேரத்தில் 6 போல் நீர் பெருகெடுத்து ஓடியது கடகத்தில் சுக்கிரன் வரும்போது தான். இனிமேல் பேப்பர் நியூஸில் மழை வெள்ளத்தை பற்றிய செய்திகள் தினந்தோறும் வரும். வாக்கிய பஞ்சாங்கப்படி 21/8/2025 முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆவணி மாதம் 5ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கடகராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். தற்போது கிழக்கு வானில் விடியற்காலை சுக்கிர பகவானையும் குரு பகவானையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு 2 9ஆம் அதிபதி சுக்கிர பகவான். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். 2 9ஆம் அதிபதி 11வது வீட்டிலே வரும்போது கொடுப்பனை உண்டு, சகலவித சம்பத்து உண்டு. 11வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது நீங்கள் எடுத்த காரியங்கள், முயற்சித்த காரியங்கள் சித்தியாகும், அதாவது வெற்றியாகும். வெற்றி ஸ்தானத்திலே சுக்கிரன் வரும்போது பணம் தாராளமாக வரும். செலவுக்கு கைக்கு பணம் இல்லாமல் ஆவணி மாதம் 30 வரை பணம் உண்டு. 11வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த தொழில்களை செய்யக்கூடியவர்கள், உணவு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயிகள், பால் மாடு வைத்து பால் கறந்து கொண்டிருப்பவர்களுக்கு, எண்ணெய், ஆயில் மில், நீர், திரவகம் சார்ந்த தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல மகசூல் உண்டு. விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ விளைச்சல் அதிகரிக்கும், நல்ல வருமானம் வரும். கன்னி ராசிக்கு 11வது வீட்டில் சுக்கிரன் வரும்போது வருமானம் பெருகும். மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் வருமானம், உதவிகள் கிடைக்கும். 11வது வீட்டில் சுக்கிரன் வரும்போது புதிய நண்பர்கள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, புதிய நண்பர்கள், நட்புலாம் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் பண ரீதியான உதவிகள் கிடைக்கும். இப்போ நண்பர்கள், கூட்டாளிகளுடன் புதிதாக வியாபாரம் செய்யணும், தொழில் தொடங்கணும்
அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். நண்பர்கள் கூட்டாளிகள் மூலம் தொழில் தொடங்குவதற்கு வியாபாரம் செய்வதற்கு பண உதவியும் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கூட்டாக சேர்ந்து வியாபாரம் செய்தாலும் சரி, தொழில் தொடங்கினாலும் சரி, நல்ல வருமானம் பார்க்கலாம். மூத்த உடன் பிறந்தவர்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். புது வீடு கட்டி பால் காய்ச்சி குடி போகலாம். திருமணம் நடக்கலாம். மூத்த உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் உண்டு. கன்னி ராசிக்கு 11வது வீட்டிலே நீர் ராசியிலே வரக்கூடிய சுக்கிரன் தந்தையாருக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுப்பார். சிறுதூர பயணம், நீண்ட தூர பயணம், ஆன்மீக பயணம் கன்னிராசி என்பர்கள் சென்று வரத்துக்கு வாய்ப்புண்டு. சந்திரனுடைய வீட்டில் சுக்கிரன் வரும்போது ஜாலியாக சுற்றுலா போய்ட்டுருவீங்க. ஆவணி மாதம் முழுவதும் கன்னிராசிக்கு 12ஆம் அதிபதி சூரியன் ஆட்சி பெற்று இருக்கும்போது இந்த ஆவணி மாதம் நீங்கள் சுப செலவுகள் உண்டாகும். நல்ல விஷயங்களுக்காக, நல்ல காரியங்களுக்காக, சுப காரியங்களுக்காக நீங்கள் முயற்சி செய்து போனீங்கன்னா உடனே அந்த காரியங்கள் வெற்றியாகும். இதை கன்னிராசி என்பர்கள் ஆவணி மாதம் 5 முதல் 30 தேதி வரை பயன்படுத்தி கொள்ளலாம். நல்ல காரியங்களுக்காக நீங்கள் முயற்சி செய்து சென்று பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும். வேலை, தொழில், உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு வருமானம் பெருகும். 11வது வீட்டு சுக்கிரன் கன்னிராசி என்பளுக்கு நல்ல லாபங்களை கொடுக்க போகிறார். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.